ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹஜரத் அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், எவருக்கு குர்ஆன் ஓதுவதில் ஈடுபட்டிருப்பதன் காரணமாக என்னை திக்ரு செய்வதற்கும் என்னிடம் துவா கேட்பதற்கும் அவகாசம் கிடைக்கவில்லையோ, அவருக்கு துவா கேட்பவர்கள் அனைவருக்கும் கொடுப்பதை விட அதிகமானதை நான் வழங்கி விடுவேன் என்று அல்லாஹு தாலா கூறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் எல்லா படைப்பினங்களை விட அல்லாஹ்வுக்கு உயர்வு இருப்பதை போன்று எல்லா வசனங்களை விட அல்லாஹ்வின் வசனம் மிக உயர்வானதாகும் என்று கூறினார்கள். விளக்கம்: ஒரு மனிதர் குர்ஆனை மனனம் செய்வது அல்லது அதனை அறிந்து விளங்குவது போன்ற வேலையில் ஈடுபட்டிருப்பதால் மற்ற துவாக்களை கேட்பதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையானால் அவருக்கு துவா கேட்பவர்களுக்கு கொடுப்பதை விட அதிகமான வெகுமதிகளை வழங்கிவிடுவேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். உதாரணமாக, ஒரு மனிதன் இனிப்பு பண்டங்களை மக்களுக்கு பங்கிட்டுக் கொண்டிருக்கிறான். அதனை வாங்கக்கூடியவர்களில் ஒருவன் அதனை வாங்காமல் பங்கிடும் வேலையில் உதவியாக ஈடுபட்டிருக்கிறான் என்றால் அவனுடைய பங்கு முன்னதாகவே எடுத்து வைக்கப்படுவதை உலகிலேயே நாம் பார்த்து வருகிறோம். மற்றொரு ஹதீஸில், நன்றி செய்யும் அடியார்களுடைய நன்மைகளை விட சிறப்பானதை அவருக்கு நான் வழங்கிவிடுவேன் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.